ஓம் நமச்சிவாய. இந்த பதிவுல உச்சம் பெற்ற சூரியனை கண்டு அரசனும் அச்சம் கொண்டான் அப்படிங்கிறத ஒரு சின்ன பதிவா போறேன். இதோட விளக்கம் ஒரு இதா நான் என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். அதை போய் பாரு. சூரியன் உச்சம் பெறக்கூடிய ராசி அப்படிங்கிறது மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் 10 பாகையில் உச்சம் பெறார். அந்த மேசராசி ஆகப்பட்டது சூரியனின் உச்ச வீடாக எடுத்துக்கொண்டாலும் 10 பாகை அளவில் தான் அவர் பரம உச்சம் ஆகிறார். அதே போல சூரியன் அந்த 10 பாகையில் உச்சம் பெறும்போது சிம்மம் பலமாக இருந்து ஒருவருக்கு அந்த அரசாளும் யோகமோ அரசு சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்லிதோ கிடைக்க போகுது. இதுல ஒரு பெரிய விஷயம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆடி மாதத்தில் புதுமண தம்பதிகள் ஒருவர் இணைந்து இருந்து தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சடங்கு ஒண்ணு செஞ்சுக்கிட்டார். அதாவது ஆடி மாத அழைப்பு என்று பெண்களை பெற்றவர்கள் அவர்களோட வீட்டுக்கு அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க 1 மாத காலத்துக்கு. இது எதுக்காக? மன்னர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட விதி. ஏன்னா ஆடி மாதத்தில் கணவன் மனைவியாக புதுமண தம்பதிகள் இணையும் போது அவர்களின் குழந்தைகள் சித்திரை மாதத்தில் பிறக்கும். அந்த சித்திரை மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசாளும் யோகத்தில் உள்ளதாக வந்துவிடும். அந்த காலத்துல மன்னர்களுக்கு ஒரு பயம் இருந்தது. அந்த பயம் இருந்த காரணத்தினால் என்ன செஞ்சாங்க, அவங்களோட ஆஸ்தான ஜோதிடர்கள்ட்ட மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பய உணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஆடி மாதத்தில் புதுமண தம்பதிகளுக்கு பிறக்கக்கூடிய தலைச்சம்பிள்ளை ஆகப்பட்டது ஆண் வாரிசாக இருந்து அரசாளு யோகத்துக்கு வந்துடக்கூடாது. அதற்கு தகுந்தாற் போல நீங்க அவங்களுக்கு ஒரு பய உணர்வா இருக்கிற மாதிரி, பயபக்தியோடு இருக்க மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தும் போது அன்னைக்கு கொண்டு வரப்பட்டதுதான் பாத்தீங்கன்னாக்கா சித்திரை மாதத்தில் கணவன் மனைவி ஒன்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்ப ஏன் முதல் தலைச்சம்பிள்ளைக்கு மட்டும்தான் அப்படி சொல்லியிருக்காங்க? அடுத்தடுத்த குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னாக்கா வரும்போதெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டியது ஆடி மாதத்துக்கு ஒவ்வொரு பெற்றோர்களுமே தன்னோட குழந்தைய பெண் குழந்தைய கூட்டிட்டு போகலையே. ஏன்? முதல் பிறக்கும் குழந்தைக்கு மட்டுமே பாத்தீங்கன்னாக்கா தலைமை பொறுப்பை ஆளும் தகுதி பெற்று ஒரு பயம் அன்னைக்கு மன்னர்கிட்ட இருந்தது. இதுதான் இதோட விளக்கம் கொஞ்சம் பெரிய விளக்கம். நான் இதோட விவரங்களை எனது யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். விருப்பப்படுறவங்க போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு அதை பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.